பெரியாருக்கு எதிராக பாயும் சீமான். மற்ற கட்சிகளை தாண்டி உட்கட்சிக்குள்ளேயே எழுந்த எதிர்ப்பு குரல். அண்ணன் பாஜக பக்கம் சாய்கிறாரா என்ற அச்சத்தில் நாதாகா தம்பிகள். என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சு அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெரியார் குறித்த சீமானின் பேச்சு ஏற்படுத்திய அனலே இன்னும் குறையாத நிலையில் மீண்டும் மீண்டும் பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை அவர் முன்வைத்து வருகிறார். முன்னதாகவே சீமானின் பேச்சுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அதிமுக, திமுக, விசிக என பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இவை அனைத்தையும் தாண்டி சீமானை கண்டித்து அவரது உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திமுக போராட்டத்தையும் நடத்தியது. சீமான் மீது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், பெரியார் என்ன சமூக நீதி செய்தார்? பெண்ணுரிமை பற்றி பேச பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி? வள்ளலார், வைகுண்டர் போல என்ன புரட்சி செய்தார் பெரியார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக சீமானிடம் பெரியார் எதிர்ப்பு நெடி சற்று தூக்கலாகவே உள்ளது. இதற்கான எதிர்ப்பு மற்ற அரசியல் கட்சிகளில் இருந்து எழுந்து வந்த நிலையில் தற்போது உட்கட்சிக்குள்ளாகவே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் ஜெகதீச பாண்டியன் எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாம் தமிழர் கட்சியை துவக்கியதும் அன்றைக்கு அரவணைத்தவர்களும் மார்க்சிய, அம்பேத்கரிய பெரியாரிஸ்டுகள்தான். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது அவருடைய சொந்த கருத்தை ஒழிய நாம் தமிழரின் ஒட்டுமொத்த கருத்தல்ல. ஆரியம்தான் தமிழனின் முதல் பகை. அண்ணன் சீமானின் கருத்து RSS, பாஜக, சங் பரிவார் அமைப்புகளுக்கு துணை போகுமே ஒழிய ஒருபோதும் தமிழ் தேசியம் வெல்ல உதவாது. அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிக்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் நட்பு முரணோடு கைகோர்த்து தமிழ் தேசியம் வெல்ல காலத்திற்கு ஏற்றாற்போல வேலை திட்டத்தை தயார் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சீமானின் பெரியார் எதிர்ப்பால் ஏற்பட்டுள்ள இந்த சலசலப்பு, உட்கட்சிக்குள்ளேயே கிளம்பியிருக்கும் இந்த எதிர்ப்பு குறித்து நாதக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியனிடம் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது அவர் பேசியவை: இந்த பெரியாரை இருக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும், முதல் கடமையே இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் பொதுக்குழு கூட்டியோ செயற்குழு கூட்டியோ பேசி முடிவெடுத்ததில்லை. அது அண்ணன் இது மாதிரியான பேச்சை கேட்ட உடனே எனக்கு பெரிய ஷாக் தான், அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா அவர் எப்பயுமே என்ன பேசுவார்னா, பெரியார் ஒழியன்னு சொல்றதுக்கு இங்க வரல, அது போல நீங்க நாம் தமிழர் வாழ்கன்னு சொல்லுங்க, திராவிடம் ஒழிகன்னு சொல்லாதீங்க, தமிழ்தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்கன்னு நம்ம சொல்லுவோம், இன்னொருத்த ஒழிக்க வந்த ஆள் கிடையாது. நம்ம இப்ப டிசம்பர் 24 கூட அவரு பேசினார். இந்த ஒரு 5 நாளைக்கு முன்ன அண்ணன் இப்படி பேசுறது ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. முதல் முறையான அதிர்ச்சி அவரு சங்கி சக தோழன் சொன்னது பேரு அதிர்ச்சியானது. ஏன்னா அண்ணா அப்படி பேசுற ஆளே கிடையாது. அவர் மார்க்சியத்தை, பெரியாரியத்தை, அம்பேத்கரியத்தை உள்வாங்கின ஒரு நபர். ஏன்னா நான் கிட்டத்தட்ட நீண்ட பயணமா அவர் கூட இருக்கிறேன். இந்த கட்சி ஆரம்பிச்சு 2009 ஆரம்பிச்சு இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்ன 10 ஆண்டுகள் அவர் பெரியாரிய மேடைகளில் தான் அதிகமா பேசினார். குளத்தூர் மணி நடத்துற நாத்திக திருவிழாவா இருக்கட்டும், மேட்டூர்ல, குளத்தூர்ல அண்ணன் துபவி கூட்டு போறது, அண்ணன் அறிவுமதி அண்ணன் கூட்டு போறது, பாமக மேடையில, விடுதலை சிறுத்தைகள் மேடையில, கம்யூனிஸ்ட் மேடையில, எல்லா இடத்துலயும் அவர் பெரியாருடைய பெருமைகளையும் தமிழ் தேசிய கருத்துக்களையும் அண்ணன் பிரபாகரனுடைய போர் விவங்களையும் பெருமைகளையும் தான் பேசுவார். அவர் அதுலதான் பல ஆயிரம் பேர் திரண்டு வந்தது. அப்ப அவரு கூடயே நான் பயணப்பட்டதுனால இந்த கருத்து எனக்கு பெரிய அதிர்ச்சி அளிச்சு. ஏன்னா பெரியார் நம்ம முரண்படுறதுல தவறில்லை. உலகத்துல உலகத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது. நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற அண்ணன் பிரபாகரன் கூட கிடையாது. கண்டிப்பா அது அவங்களுடைய கருத்து. ஆனா எதிர்ப்புங்கிறது வேற, ஒழிப்புங்கிறது வேற. இப்ப அவசியம் இல்லையே. இப்ப நமக்கு ஒரே அச்சுறுத்தல் இந்த நாட்டிற்கு என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வையில் இந்துத்துவா தான். நம்ம இந்த நேரத்துல அதுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய பெரியாரின் தமிழ் தேசியத்திலே எல்லா கருத்தும் இருக்கு. வள்ளுவத்தை விட பெரிய பேராயுதம் எதுவும் இல்லைங்க. ஆனா நீங்க நமக்கு ஒரு நட்பு முரணா இருக்குது இல்ல, பகை முரண் வேற, நட்பு முரண் வேற. அப்ப நட்புறன்று இருக்கிற கருத்துக்களை கலைத்து நம்ம கருத்திலையும் அவர்களுக்கு உள்வாங்க வச்சு நம்ம ஒன்று சேர்ந்து போராடினாதான் வெல்ல முடியும். அதனாலதான் இதை நம்ம உள்ள இருந்தால் கூட இது ஒரு ஜனநாயக பூர்வமாக அண்ணன் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு, பயமா இருக்கு. இவர்கள் வலதுசாரி தன்மைக்கு அண்ணனுக்கு இழுத்து கொண்டு போயிடுவார்களோ. ஏன்னா இவ்வளவு வீரியமா வளர்ந்து வர இந்த தமிழ் தேசிய கருத்தியல் வீழ்ந்து போயிடக்கூடாது. இன்னொருத்துல அழிக்கிறதுல இல்ல தமிழ் தேசிய கருத்து, எல்லாத்தையும் அஞ்சிரட்டி அரவணைத்து கொண்டு போறதுல தான் தமிழ் தேசிய எழுச்சி இருக்குது.
தெரிஞ்சிட்டனாரை விட தமிழ் தேசியத்துக்கு ஒத்துழைத்து உழைத்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் இருந்தவர். அவரே சொல்றாரு, பெரியார் ஒரு கட்சியின் தலைவர் அல்ல, ஒரு இனத்தின் தலைவர், ஒரு காலத்தின் தலைவர், ஒரு வரலாற்றின் நாயகர். புரியுதுங்களா? அந்த பார்வைதான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கை ஓயாமல் அவர் அடித்த அடி, வாய் ஓயாமல் அவர் பேசிய பேச்சு, கால் ஓயாமல் அவர் நடந்த நடை, இவற்றின் அடிப்படையில் அவர் எழுதி முடிந்ததுதான் தமிழருடைய தன்மான வரலாறுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவருடைய நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதேதான் அண்ணன் சொன்னாரு. ஒரு தடவை வந்து எச்ராஜா அவர்கள் வந்து கிருஷ்ணாபுரியை உடை பண்ணும் போது, நான் உன் மண்டைய உடைப்புன்னு பேசின ஒரு அண்ணன். அது எங்களுக்குள்ள பங்காளி சண்டைன்னு அப்பெல்லாம் நமக்கு பெருவிதமா இருந்தது. ஏன்னா அண்ணன் பின்னால் அன்றைக்கு அணிதிரண்டு வந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பெரியாரிஸ்டுகள் தான். இன்னைக்கு வந்து அந்த நம்ம வந்து பெரியாரை விட்டதுனால பல பேர் வெளியே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஒழிக்கும் முடிவெடுத்த பார்த்து இந்த தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி பேர்ல இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, அமமுகவா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும், பாமக கூட, தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட பெரியாரை தான் அடையாளமா வச்சிருக்காங்க. மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர். அப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை வீடு கொண்டுட்டு போற ஒரு கட்சி. நாம் பகைத்து கொண்டு யாரையும் வெல்ல முடியாது, இணக்கமாக்கி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் அண்ணனுக்கு இதை சுட்டி காட்டுவதற்காக இந்த நான் பதிவு பண்ணேன். நாம் தமிழ் கட்சிக்குள்ள இந்த முரண்பாடு தொடர்பா அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு விளக்கமன் கொடுக்கற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குங்களா? அதாவது விளக்கம் கொடுக்கணும், ஆலோசனை கூட்டணும். இதன் காரணமாக, இந்த காரணத்தால், இந்த நேரத்தில் இதற்காக நம்ம பெரியாரை எதிர்க்கிறோம் என்று என்னையும் அவர் கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம உடன்பாடா அதையும் செய்வோம். புரியுதுங்களா? ஆனா அது அவசியம் இல்லைங்கிறதா என் கருத்து. நமக்கு இப்ப பேராபத்து இந்துத்துவா தான். அதுதான் இந்த தமிழ் மண்ணில் இந்தியா முழுக்க வந்து கூட இங்க காலடி எடுத்து வைக்க முடியாத அல்லாடிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கமே அவர்களை எதிர்ப்பவர்களை விட்டு வேற யாரை எதிர்க்கிறாங்களோ அதில் இருந்து ஒரு ஆளை எடுத்து ஒட்டுண்ணி வேலை செய்வதுதான் அதனுடைய வேலை. அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் நாங்க இருக்கோம். பெரியாருக்கு எதிரான சீமானின் இந்த பேச்சு தங்களுக்கே அச்சத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ள ஜெகதீச பாண்டியன், எதற்காக இந்த எதிர்ப்பு என்று விளக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.